யோகாசனம் செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு பாத ஹஸ்தாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போறோம். நின்று செய்யுது. பாதம்னா ஃபுட், கால் பாதம். ஹஸ்தம்னா கை. பாதத்தை கையால் தொடுவது அப்படின்னு பொருள். சரியா? வயிறு நல்லா நசுங்கிறதுனால உங்களுக்கு தொந்தி குறையும். குனியும் பொழுது ஸ்டமக் நல்லா ப்ரெஸ் ஆகும். அப்போ லிவர், ஸ்பிளின், பேங்க்ரியாஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் ஆகி நீங்க நிமிந்த உடனே விரியுதா, அப்ப அதுக்கு எக்ஸசைஸ் கிடைக்குது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? நீங்க ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாம பல்லாண்டு வாழ்வாங்க வாழணும்னு தான் இந்த யோகாசனம் செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு பாத ஹஸ்தாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போறோம். நின்று செய்யுது. பாதம்னா ஃபுட், கால் பாதம். ஹஸ்தம்னா கை. பாதத்தை கையால் தொடுவது அப்படின்னு பொருள். சரியா? சரி, இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ சில பேர் இப்படிலாம் ரொம்ப பின்னாடி வளைவாங்க. அதாவது எதுக்குமே அதிகமா இது எச்சரிக்கை உணர்வோட தான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த யோகா நாலேஜ் சேனல்ல 40 இருந்து 60 வயசு உள்ள தான் அதிகமா பாக்குறாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு அனலைசிஸ்ல போய் பார்த்தா தெரியும். அதனால எச்சரிக்கை உணர்வோட தான் சொல்லி தருவேன். அதனால இந்த மாதிரிலாம் போயிட்டு ரொம்ப பின்னாடி எல்லாம் வளையாது. சும்மா அப்படி கை தூக்குனா போதும். அதெல்லாம் சின்ன வயசால வளைவாங்க. நீங்க 40 வயசுல 60 வயசு உள்ளவங்க தான் நம்ம சேனல் அதிகமா பாக்குறீங்க. சும்மா இப்படி கை தூக்குனா போதும். கொஞ்சம் பெண்ட் வந்தா போதும். அளவுக்கு மீறி நீங்க அந்த மாதிரி பெண்ட் பண்ணீங்கன்னா முதுகு தண்டு பாதிப்பு வரும். கை தூக்கிட்டு பிரீத் அவுட், மூச்சு வெளியிட்டுக்கிட்டு பாதத்தை தொடணும். தொட்டுட்டு இப்போ கால் பெண்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கூடுமான வரை கால் பெண்ட் இல்லாம நிக்கணும். இப்போ என் முழங்கை கூட காலை தொடுது. முழங்கை கூட காலை தொடுது. இப்போ இதுல சாதாரண மூச்சுல 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் நல்லா மூச்சு எடுக்கணும். எதுக்கு நல்லா மூச்சு எடுக்கணும்னா, நீங்க மேல வந்தோம்னா அந்த டயர்டு போயிடும். எதுக்கு கால் மடிக்க கூடாதுன்னா, கொஞ்சம் இறங்கும் போது கொஞ்சம் இப்ப பின்னாடி தள்ளிடுங்க. இப்படி பின்னாடி தள்ளிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கால் நீங்க மடக்கணும்னு நினைச்சா கூட மடக்க முடியாது. அப்பதான் இந்த பின் பக்கம்லாம் ஜிம்னு அப்படியே எல்லா மசில் நரம்பெல்லாம் அப்படியே ஸ்டிமுலேட் ஆகும். ஜிம்னு ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா மசில், எல்லா நெர்வு நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி செய்யும். இப்ப பேசாம செஞ்சு காட்டலாம். இன்னொன்னு, இப்போ உங்களுக்கு பாதத்தை தொட முடியலன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய தொப்பை இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. முட்டி வரைக்கும் தலை இறக்காதீங்க. எந்த யோகாசனத்துல தலை இறக்காதீங்க. தலை இறக்கிதான் நிறைய பேர் கழுத்து வலி இருக்குது. தலை தூக்கிடு. ஷோல்டர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த முட்டி தான் தொப்பை ரொம்ப இருக்கு, உங்களுக்கு முடியல, இது போதும். இல்ல இங்க முடியுது, இது வரைக்கும் தலை தூக்கிக்குங்க. இது தொடுங்க. பாதத்தை தொட்டுதான் பண்றது இல்லை. உங்க தொப்பை கரையா உங்களுக்கு உடம்பு பிளெக்சிபிலிட்டி வர எதுக்காவது நீங்களும் என்ன மாதிரி பாதத்தை தொடுவீர்கள். ஆரம்ப காலத்துல என்ன முடியுமோ அது தெரியுங்க. முட்டி முடியுதா முட்டியை தொடுங்க. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க முடியுதா இறங்குங்க. அடுத்து ஃபுட்டுக்கும் இதுக்கும் ஒரு 3 இன்ச்சு கேப் இருக்குது, அவ்வளவுதான். என்னால பரவாயில்ல,
என்ன முடியுதோ அதை செய்யுங்க. எந்த உடற்பயிற்சி, எந்த யோகாசனமும் உடலை வருத்தி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா நெகட்டிவ் பெனிஃபிட் ஆகும். அப்போ அது வேஸ்ட். பாசிட்டிவ் பெனிஃபிட் வேணும்னா உங்களுக்கு என்ன முடியுதோ அதான் செய்யணும், இல்லையா? இதுதான் பாதஹஸ்தாசனம். சரி, இப்ப அதுக்கு உண்டான பலன்கள் பார்ப்போம். வயிறு நல்லா நசுங்கிறதுனால உங்களுக்கு தொந்தி குறையும், பெல்லி ரெடியூஸ் ஆகும். அப்புறம் ஜீரண உறுப்பு, ஏன்னா குனியும் பொழுது இந்த ஸ்டமக் நல்லா ப்ரெஸ் ஆகும். அப்போ லிவர், ஸ்பிளின், பேங்க்ரியாஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் ஆகி நீங்க நிமிந்த உடனே விரியுதா, அப்ப அதுக்கு எக்ஸசைஸ் கிடைக்குது. ஸோ அதனால ஜீரண உறுப்பு செயல்பாடு மேம்படும். இப்போ எனக்கு ஒரே கேஸ்ட்ரிக் இருக்குது, புளிச்சேப்பம் வருது அப்படிலாம்னா இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜீரண உறுப்பு செயல்பாடு மேன்மை அடையும் போது நீங்கள் சாப்பிட்ற உணவு நன்றாக எரிக்கப்படணும். அப்போ அந்த அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் ஒன்றும் செய்யாது. அப்புறம் உங்களுக்கு அந்த ரீப்ராடக்ட் ஆர்கன், அதுல இனப்பெருக்க உறுப்புகள்லாம் நிறைய ரத்தம் போய் அந்த குனியும் போது அதை ப்ரெஸ் பண்ணணும், அங்க இருக்கிற ரத்தத்தை வெளியேற்றும். நிமிரும் போது சலனன்னுட்டு உனக்கு பழைய ரத்தத்தை வெளியேற்றிட்டு புது ரத்தத்தை அனுப்பும். நிமிரும் பொழுது அது வெளியே வரும் அந்த ரத்தம். ஸோ அது ஒரு சுழற்சி, நீங்க செயற்கையா ஒரு சுழற்சி கொடுக்குற மாதிரி இருக்கு. அது பாட்டுல சிவனேன் குறைந்த ரத்தம் அதுக்கு போனாலும் அது பாட்டுல வேலை செய்யறதுக்கு நீங்க அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க. அதனால இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் சீர்பெறும். அதனால ஒரு வேலை ஆண்மை குறைபாடு இருந்தா அது சரியாகும். லேடிஸ்க்கு மலட்டுத்தன்மை இருந்தா அது சரியாகும். ஏன்னா குனியும் பொழுது ஓவரி நல்லா ப்ரெஸ் ஆகுது, நிமிரும் போது ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி யூட்ரஸ், கர்ப்பப்பை நல்லா ப்ரெஸ் ஆகும், கீழே இருக்கும்போது நல்லா இருக்கும். ஸோ பெண் மலடு நீங்கும். இது மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது. அதனால பாதஹஸ்தாசனம் கொல்லிக்குட்ட எச்சரிக்கை உணர்வோடு செய்யுங்க. இதுல ரொம்ப தீவிரமான பேக் பெயின், கீழ் முதுகு வலி இருக்குன்னா அவங்க மட்டும் செய்யாதீங்க. ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்க ரொம்ப குனியாதீங்க. சும்மா இவ்வளவு முட்டி வரைக்கும் குனிங்கன்னா போதும், அதிக ரத்த அழுத்தம் இல்லாம. அப்புறம் அந்த வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, அப்படி மயக்கம் வர மாதிரி இருக்கும். அவங்க அவங்களும் கீழ் வரைக்கும் போவாதீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த தள்ளி இருக்கிறோம், ஆனா அவங்கெல்லாம் முட்டி வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வோட செய்து பலன் அடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் பெல் பட்டன் பிரஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். ஏன்னா நானும் எங்க சிஷியரும் நான் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப கடும் உழைப்போட, மற்றவங்க யூடியூப் பார்க்கும்போதே எங்களுக்கு அது கஷ்டமா தெரியல. நாங்க செய்யும் போது ஐயோ இவ்வளவு கஷ்டம் இருந்தா இந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல போறது, நாங்க செய்யும் போது தான் அது அவ்வளவு கடுமையான உழைப்பு கொடுத்துதான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். அதனால பெல் பட்டன் பிரஸ் செய்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.